Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ பிகினர்ஸ் ட்ரேடிங் கைட் இன் தமிழில் 12வது எபிசோட். ட்வீசர் பாட்டம் கேண்டல்ஸ்டிக் நமக்கு எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம ப்ராப்பராக பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் 11வது எபிசோட். ஸோ இது ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்குற ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அதை நீங்கள் சின்னதாக ஒரு நோட் வாங்கி அதில் நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி ஃபைனல் வீடியோ வரும்போது உங்களுக்கான ஒரு ஐடியா அப்படின்றது தாராளமாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி நல்லபடியாக ட்ரேடிங் பிளான் ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரக்கூடிய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃப்ரீ டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நேரடியாக அங்கே கேட்கலாம். அங்கே உங்களுக்கான சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஃபஸ்ட்டு ட்வீசர் பாட்டம் அந்த கேண்டில்ஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ட்வீசர் பாட்டம் அப்படின்றது கம்ப்ளீட் ஒரு பேரிஷ் கேண்டில். இதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தான். அதனால் நம்ம ஒரு புல்லிஷ் ஷார்ட் டர்ம் ரிவர்சலுக்கு ஒரு 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 சின்ன இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய கேண்டில். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பேரிஷ் கேண்டில் வச்சுக்கணும். அடுத்து நமக்கு வரக்கூடியது ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த லோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஓப்பனிங் க்ளோசிங் ஓரளவுக்கு ஒரு 90 to 95% இருந்தால் போதுங்க. ஆனால் மஸ்ட்டு என்னன்னா, இந்த லோ அப்படின்றது கம்ப்ளீட் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி நமக்கு இப்போதைக்கு நான் பார்க்குறது வகையில் இப்போதைக்கு எனக்கு இது எங்கேயுமே தென்படலை. பட் ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படின்னா, கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். அது ரீட்ரேஸ்மெண்ட்டாக ரிவர்சலாக அது அந்த அந்த இது வேண்டாம். ஸோ அந்த கான்ஸ்பிரசிக்குள்ளே இப்போ நீங்கள் போக வேண்டாம். உங்களுக்கு கம்ப்ளீட் நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ்ங்கிற கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டோட எல்லா வீடியோவும் அப்லோட் ஆகும்போது அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். எப்படி நீங்கள் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை பிடிக்கலாம், எது உங்களுக்கான இம்பல்ஸ் லெக் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக் டு த டாபிக், ட்வீசர் பாட்டம். ட்வீசர் பாட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கேண்டில் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்பின்னிங் டாப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செகண்ட் கேண்டில் இந்த லோவை ப்ரீச் பண்ணியிருக்கக்கூடாது, பட் புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு பேரிஷ் கேண்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி. இப்போ இது பேரிஷ் ஸ்பின்னிங் டாப்னா இது புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப், அல்லது ஜஸ்ட் ஒரு 70-80%க்கான மார்போசோவாக இருக்குது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இந்த கேண்டிலும் இதே மாதிரியான விஷயங்களில் இருக்கணும். ஸோ இது சிகப்பு பச்சை, அதாவது இது பேரிஷ் கேண்டில், இது புல்லிஷ் கேண்டில், லோ ஹை ஓப்பன் க்ளோஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இது பேரிஷ், இது இது பேரிஷ். ஃபஸ்ட்டு கேண்டில் உங்களுக்கு பேரிஷ், செகண்ட் கேண்டில் புல்லிஷாக வரணும். இறங்கி வர்ற டவுன் மார்க்கெட்டில் ஃபைனலாக ஃபார்ம் ஆகக்கூடிய பேரிஷ் கேண்டிலோட லோவை இந்த பச்சை கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த சிகப்பு கேண்டிலோட சைஸ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் இந்த பச்சை கேண்டிலும் இருக்கணும். ஓப்பனிங், அதாவது சிகப்பு கேண்டிலுக்கான க்ளோஸ் பச்சை கேண்டிலுக்கான ஓப்பனாக இருக்கும். சிகப்பு கேண்டிலுக்கான ஓப்பனிங் ப்ரைஸ் பச்சை கேண்டிலுக்கான க்ளோஸாக இருக்கும். ஹை அப்படின்றது ஹையாக இருக்கும், லோ அப்படின்றது லோ. ஸோ இது ஒரு இரட்டை பிறவிகள் மாதிரி இந்த இடத்துல வர்றதுனால ட்வீசர் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் மோஸ்ட்லி நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஷார்ட் டேர்ம் ரிவர்சல் அப்படின்றத சொல்லலாம். இது நமக்கு எங்கே வரணும் அப்படின்னா, ப்ராப்பரான ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட்டில் வரணும். ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட்டில் வருது அப்படின்றப்போ இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் ரிவர்சலுக்கு தாங்க ஒரு சிக்னல் நமக்கு தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பல்ஸ் ட்ரெண்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றப்போ ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிற லொக்கேஷனில் இந்த ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ட்வீசர் பாட்டம் கேண்டில்ஸ்டிக் இந்த லொக்கேஷனில் வருது அப்படின்றப்போ
தாராளமா நீங்க வந்து பைக்கு யூஸ் பண்ணலாம். இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நாம ஹேமருக்கு பேசின ரூல்ஸ். இது ஆல்மோஸ்ட் சப்போர்ட்ல வர்றதுனால, நம்ம இது வந்து ஹேமருக்கு பேசின அதே ரூல்ஸ் இந்த இடத்துல அப்ளை ஆகும். அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுற பிரைஸ் எகைன் லோ போய் ஒரு ஹை போய் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது. ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் இது நமக்கு என்னது ஒரு தோஜி டைப். ஓகேங்களா? ஸோ இதோட மொமெண்டம் நமக்கு என்னவா வருது, ஒரு தோஜி டைப்பில் வருது. இது என்ன தோஜி? டிராகன் ஃப்ளை தோஜி. ஓகேங்களா? ஸோ இந்த டிராகன் ஃப்ளை தோஜியை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். ஹேமர் அல்லது ஹேங்கிங் மேன், டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்வீசர் பாட்டம் அப்படின்ற கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இது நீங்கள் கம்ப்ளீட்டாக கேண்டில் அடிஷன் பண்ணும்போது கூட இப்போ இது வந்து உங்களுக்கு கேண்டில் அடிஷனும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு சார்ட்டில் தேடுவோம். நான் மோஸ்ட்லி ரீசன்ட் டைம்ஸில் பார்க்கல. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்றப்போ இதை ஞாபகம் வச்சு கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்ஸில் இருக்கும்போதோ அல்லது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போதோ உங்களுக்கு அதுக்கான ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் நம்ம டிஸ்கார்டில் கூட அப்லோட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன அர்த்தம், இந்த ஹை அப்படின்றது ஈக்குவலாக இருக்கும், லோ அப்படின்னு மெயின் என்னென்னா நமக்கு இந்த லோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்படி ஸ்வீப் பண்ணிட்டு வந்துருச்சுன்னா இது வேறு கேண்டிலாக மாறிடும். கம்ப்ளீட்டாக இந்த கேண்டிலுக்கு ஈக்குவலாகவே ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கணும். பட் இந்த கேண்டில் என்ன பண்ணிக்கணும்னா ப்ரீவியஸ் பேரிஷ் வால்யூமை 0 பண்ணுற மாதிரி புல்லிஷாக வந்து அதோட ஓப்பனிங் ப்ரைஸில் ஜஸ்ட் மேலே இருந்தால் நமக்கு ஜஸ்ட் அப்படியே நம்ம எங்கல்ஃபியாக கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ நான் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு 90% இந்த கேண்டில் மேட்ச் ஆச்சுன்னா ட்வீசர் பாட்டமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப், பேரிஷ் ஸ்பின்னிங் டாப், புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப், ரைட், ஓகே, தப்பு இல்லை. ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இன்வெர்டட் ஹேமர் வருது, ரைட், தப்பு கிடையாது. ஒரு ஹேங்கிங் மேன் ஹேமர் வருது, தப்பு கிடையாது. ஒரு பேரிஷ் மார்போஸோ புல்லிஷ் மார்போஸோ வருது, ரைட், தப்பு கிடையாது. இது எல்லாமே நம்ம வந்து ட்வீசர் பாட்டமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்வீசர் பாட்டம் அப்படின்றது டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், மறந்துடாதீங்க. தனித்தனியாக சொல்கிறதுனால தனித்தனியாக நினச்சிடாதீங்க. இதுவும் டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தான். ப்ரீவியஸ் பேரிஷ் கேண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆப்போசிட் கலரில் பேரிஷ்னா புல்லிஷ் அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ட்வீசர் பாட்டம். இதுக்கான மொமெண்டம் நமக்கு என்னது, டிராகன் ஃப்ளை தோஜியை நம்ம எதோட ரூல்ஸ் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம், ஹேமர் அல்லது ஹேங்கிங் மேன். சப்போர்ட்டில் இருக்கனால ஹேமராக கன்வெர்ட் பண்ணி அந்த ஹேமரோட ரூல்ஸ் இந்த ட்வீசர் பாட்டம் அப்ளை ஆகிற லொக்கேஷனில் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தாராளமாக அதை வந்து நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சார்ட் 2 சார்ட்டில் தேடுவோம். மோஸ்ட்லி எனக்கு கிடைக்கலைங்க நான் ரீசெண்ட் டைம்ஸ். ஏன்னா கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம ஃபாரெக்ஸ்லாம் ஏதோ ஒரு டைம் ஸ்வீப் இருக்குது, ஏதோ ஒன்று நடந்துடும். ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப அதை ஃபோர்ஸ் பண்ணி தேட முடியாது நமக்கு கிடைக்கல அப்படின்றப்போ. ஸோ இதுதான் ட்வீசர் பாட்டம்க்கான விஷயம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஓப்பனிங் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. இந்த இடம், இந்த லொக்கேஷன். பட் ஹையை எடுத்திருக்கான், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து இது ட்வீசர் டாப். இது வந்து அடுத்த வீடியோ. நம்ம உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ கம்ப்ளீட் என்னென்னா நம்ம டவுன் ட்ரெண்ட், நம்ம ஒவ்வொரு டவுன் ட்ரெண்டையும் பார்க்குறோம். நம்ம பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டவுன் ட்ரெண்டையும் பார்க்குறோம். இதில் இருக்கா, இல்லை, இது எங்கல்ஃபி விட்டுரு, இது இல்லை விட்டுரு, இது ஒரு ஹராமி விட்டுரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு மோஸ்ட்லி என்னென்னா இந்த 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 பேட்டர்ன் வந்து எனக்கு தெளிவாக கிடைச்சது இல்லை. பட் இது கேண்டில் ஸ்டிக்ஸில் ஒரு தேவையான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து நிஃப்டி போய் பார்ப்போம், நம்ம மெயின் சார்ட்டு. ஓகேங்களா? மோஸ்ட்லி இல்லை சார், அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லை 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 மோஸ்ட்லி கிடைக்கிறது இல்லை. அது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்காங்க. பட் என்னென்னா இப்போ நமக்கு ரீசெண்ட் டைம்ஸில் கிடைக்கல. நான் அதை ஃப்ராங்காக சொல்லிடுறேன். பட் ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேக் டெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்காக கூட எடுத்துக்கோங்க. கேண்டில்ஸ்டிக் அப்படின்றது இருக்குது, பட் நமக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ஃபார்ம் ஆகலை. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸை தாராளமாக நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணலாம். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லபடியாக தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.